வணக்கம். வாங்க கப்பலை சுற்றி பார்ப்போம். இதான் கப்பலுடைய என்ட்ரன்ஸு. அப்படி வந்ததுமே பார்த்தீங்கன்னா நேராக ரூமாக தான் இருந்த மாதிரி இருக்கும். ரூமு இந்த கப்பலில் இன்ஜின் ரூமு தான். ஆமாம், இன்ஜின் ரூமு. உள்ளே கீழே இறங்கி போனோம். கட்ட 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 கட்டான்னு உள்ளே சத்தமாக இருக்கும். டியூட்டி முடிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு தான் வீடியோ எடுத்தேன். அதனால் உள்ளே இறங்கலை. கப்பலில் ஜன்னல்னு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கலாம், இதுதான் ஜன்னல். அங்கங்கே இந்த மாதிரி கொடுத்து வச்சுருப்பாங்க, வெளியே எட்டி பார்த்துக்கலாம். ஆமாம், இது துறைமுகத்திலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி நிற்கு. ஆங்கர் போட்டு வச்சுருக்காங்க, நங்கூரம் போட்டு நிறுத்தி வச்சுருக்காங்க. அதனால் வெளியே கொஞ்சம் லைட்டிங்ஸு அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்கிற கப்பல்லாம் தெரியுது. நடுக்கடல்லன்னா ஏதாவது கப்பல் வந்தால் போனால் தெரியும், மற்றபடி ஒரே இருட்டாக தான் இருந்த மாதிரி இருக்கும். இது என்ட்ரன்ஸில் சோஃபா. அப்போ தண்ணிலாம் பார்த்திங்கன்னா வெளியே டக் போட்டுன்னு சொல்லுவாங்க, சின்ன போட்டில் கொண்டு வந்து இறக்கி போட்டு போவாங்க. ஆமாம், இதுதான் வெளித்தோட்டம். இந்த கப்பல் சரக்கு சின்ன சின்ன சப்ளை கப்பல்னு சொல்லுவாங்க. அதாவது இதை விட பெரிய கப்பல்லாம் இருக்கும்ல, அந்த கப்பலுக்கு சரக்குகள் கொண்டு போய் சாப்பாடு, இந்த தண்ணி, ஃபியூலுன்னு என்னென்ன கொண்டு போகணுமோ கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சப்ளை வெசல். ஆமாம், அப்படியே உள்ளே போனால் ஒரு ரூமுகளாக இருக்கும். ஃபஸ்ட் எய்ட் ரூமு, ரெக்கவரி ரூமு, அப்புறம் கிச்சன், ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸு, க்ரூஸ் மெஸ், அப்புறம் ஸ்டோர் ரூம்னு ஒன்று ஒன்றா இருக்கும். வேறு கப்பலுக்குள்ள என்ன ஸ்பெசிலிட்டிஸ்னால், ரூம்ஸ் எல்லாமே ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அந்தளவு நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. டெம்பரவரியாக வேலைக்கு வந்து போகிறவங்களுக்கு நார்மல் லெவலில் உள்ள ரூம்களும் இருக்கும். இது மேலே ஏறி போகிறதுக்கு டெக்குன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கப்பலை பொறுத்து 3 டெக்ஸ், 4 டெக்ஸ், 5 டெக்ஸ்லாம் இருக்கும். 5 மாடி 6 மாடி கப்பல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆமாம், இது நார்மல் லெவலில் வேலைக்கு வரக்கூடியவர்களுக்கான தங்கக்கூடிய ரூம்ஸ். ட்ரெயின்லலாம் எப்படி இருக்கும், ஒன்றுக்கு மேலே ஒன்று, அந்த மாதிரி இருக்குது. எல்லா ரூம்ஸுக்குள்ளேயுமே உள்ளேயே பாத்ரூமும் கொடுத்துருப்பாங்க. குளிக்கிற வசதிகள்லாம் நல்லா ஹீட்டர்லாம் ஏற்படுத்தியிருக்கோம். வேறு கப்பலில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்குமே ஒரு நல்லா கேபின் மாதிரி ஸ்க்ரீன் மூடுற மாதிரிலாம் முன்னாடி இருந்திருக்கு. நம்ம ஆளுக்கு பிச்சு வாயில் போட்டாங்க போல தெரியுது. இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சு தான் கிடக்கு. இதுக்கு அடுத்து மேலே ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்க ரூம்லாம் நல்லா பக்காவாக இருந்துச்சு. அங்கேயும் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் இது வாஷிங் ஏரியா. ஆமாம், 3 மிஷின் வச்சுருக்காங்க. ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸுக்கு தனியாக, அப்புறம் ரெகுலராக நம்ம போடக்கூடிய ட்ரெஸ்ஸுக்கு தனியாக. அடுத்ததாக நேராக வெளியே போயிடுவோம். இது செகண்ட் ஃப்ளோரில் நிற்கேன். அடுத்து 3rd ஃப்ளோருக்கு போவோம். அங்கே கப்பலில் வெளியில் என்னென்னலாம் வச்சுருப்பாங்க, மெயினாக லைஃப் போட்டு இருக்கும். பாதுகாப்புக்காக டக்குன்னு தப்பிச்சு போகணும்னா உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கான லைஃப் போட்டு, லைஃப் பாய்னு சொல்லுவாங்க. அந்த வளையம் மாதிரி இருக்கும். இதுன்னு சொல்லி பாதுகாப்பு அம்சங்கள் நிறையா சுற்றி வச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைடு, ரைட் சைடுன்னு 2 சைட்லேயுமே இருக்கும். இது சப்ளை வெசலுங்கிறதுனால லைஃப் போட்டு கம்மியாக இருக்குது. பேசஞ்சர் ஷிப்லலாம் நிறைய லைஃப் போட்டு இருக்கும். ஏன்னா அதில் பேசஞ்சர்ஸ் தானே அதிகமாக இருப்பாங்க. இந்த கப்பலில் அதிகபட்சம் ஒரு 10, 15, 20 பேர் தான் இருப்பாங்க. வேறு இப்படியே நடந்து இன்னும் மேலே ஏறியாச்சுன்னா மேலே தான் கேப்டன் இருந்து கப்பலை இயக்குவார். கேப்டன் ரூம் நம்ம எதை நினைக்கிற மாதிரி காரு, பஸ்ஸு மாதிரிலாம் ஸ்டீரிங்லாம் இப்போ உள்ள ஷிப்பில் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நுமேட்டிக் சிஸ்டம் தான். அப்படியே ஜாய்ஸ்டிக் மாதிரி தான், முன்னும் பின்னும் தள்ளுற மாதிரி தான் இருந்தது. அப்படியே எட்டி பார்த்துட்டு நம்ம தங்குற ரூமுக்கு போயாச்சு. நான் கப்பலில் பார்த்ததையும் தெரிஞ்சுக்கிட்டதையும் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். ஓகே, தேங்க்யூ.